அந்த கடையை இப்ப தூக்குனீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலயே தான் இருக்கு. அவங்க என் பக்கம் வரவே மாட்டாங்க. அதனாலதான் இதை உங்களை பண்ண சொல்றேன். உங்களால முடியுமா? இதெல்லாம் சாதாரண விஷயமா? எனக்கும் அவ தொழில் எதிரிதான். ஆனா அவெல்லாம் எனக்கு தொழில் எதிரின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு அவமானம் தான். ஆனா என்ன கொஞ்சம் புத்திசாலியா இருக்கா. காதுக்குள்ள எறும்பு பூந்து குடையிற மாதிரி எனக்கே ஆட்டம் காட்டுறா. இப்ப நீ சொல்றத பார்த்தா இதுவும் நல்ல ஐடியாவா தான். அவ அம்மா கடையை தூக்குனா அவளுக்கு வலிக்கும். இது செஞ்சா இந்த ஆர்டரை உங்களுக்கே நான் வாங்கி தரேன். ஆனா இந்த விஷயம் நான் சொல்லிதான் நீங்க பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். என் பேரே வெளியில வந்தது இல்ல. அது சரி, அப்படியே நானே மாட்டிட்டாலும் உன் பேரை சொல்ல மாட்டேன். போதுமா? தேங்க்ஸ் ஆண்டி. இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். கடை எடுத்துட்டு போயிட்டான்னு மீனா சங்கடப்பட்டு இருக்கிற. நீ பிரியாணி செய்யுங்கிற. அதானே பிரியாணி செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு அப்படியே ஆண்டி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருந்தா தான் பிரியாணி சாப்பிடணுமா என்ன? அம்மா ஆசைப்படுறாங்க. மனோஜ், நீங்க சும்மா எல்லாத்துக்கும் ஆண்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. மீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட முடியுமா? ஏமா அவ வீட்டு கடை போச்சுன்னா நாம சாப்பிடாம இருக்க முடியுமா? விஜயா, நீ செய்யறதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. நீ பேசுறத பார்த்தா உண்மையிலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? இவங்க வச்சிருந்தது பெரிய ஷாப்பிங் மால். அதை நான் சதி பண்ணி இவங்க கடையை காலி பண்ண வச்சுட்டேனா? எங்க எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேன். உங்களுக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னது குத்தமா? அது எந்த நேரம்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு வேணும்னா நீ செஞ்சு சாப்பிடு. மீனா கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க? இப்ப என்ன அவளை நான் செய்ய சொல்லக்கூடாது அவ்வளவுதானே? சரி விடுங்க. ரவிக்கு போன் பண்ணி அவனை பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றேன். எனக்கு இப்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சொல்லுங்க ஆண்டி. நானும் போன் பண்ணி ரவி கிட்ட எதுவும் எடுத்துட்டு வராதுன்னு சொல்லிடுவேன். ஏன் நான் சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? மீனா பாவம், அவங்க அம்மாவோட கடை எடுத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரக்ஷன் பண்ற மாதிரி பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா நம்ம வீட்டுல நடந்தது இது அவங்க வீட்டுல நடந்த விஷயம். உன்னை யாரும் பட்னி கிடக்க சொல்ல. இந்த நேரத்துல நீ பிரியாணி கேக்குற பாரு,